ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக பிரயோஜனமானவர்களை போதித்து நடத்துகிறவர் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஏசாயா 48:17-19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்றார். பிரயோஜனமானவைகள் என்றால் நம்ம வாழ்க்கையில நமக்கு அவசியமானது, தேவையானது, நம்ம வாழ்க்கைக்கு அது லாபகரமானது. எந்த காரியம், ஒரு தொழில் செஞ்சா அதில் ஒரு லாபம் இருந்தால் அது நமக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஒரு வேலை செய்யறோம், அதில் நன்மை கிடைச்சா அது நம்ம வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஒரு வேலை பார்க்குறோம், அது அந்த கூலி கிடைக்கும் போது, சம்பளம் கிடைக்கும் போது நம்ம லைஃபுக்கு அது நல்லா இருக்கும். அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பிரயோஜனமானங்களை போதித்து உன்னை நடத்துகிற தேவனாய கர்த்தர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனின் பிள்ளைகளையும் ஏசப்பா உங்களை அருமையாக நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னை நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஒரு வேலையிலையோ, ஒரு படிப்பு காரியத்திலையோ, ஒரு தொழிலையோ நமக்கு ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னால் ஏசப்பாட்ட கேட்டால் நம்ம எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த காரியங்களை எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்துவார். பிள்ளைகள் படிப்பு காரியமா, திருமண காரியமா, எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு, நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை, நல்ல ஒரு காரியங்களை தந்து, ஆலோசனை தந்து நம்மை நடத்துவார். அது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஒரு முன்னேற்றத்துக்கு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவன் வழியா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்றார், உனக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் ஒரு சந்ததி இப்படியா இருக்கும் என்று சொல்லி சொன்னது போல தேவன் என்ன செஞ்சாரு, அப்படியே ஆசீர்வதித்தார். அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் அதிகமாய் நம்ம விருத்தி அடையணும், அதிகமாய் பெருகணும், அதிகமாக நம்ம உயரணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அது லாபகரமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 49:1-2 நம்ம 1 வாசிக்கும் போது, ஜனங்களே கவனியுங்கள், தாயின் கர்ப்பத்திலிருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். என்னை துலாக்கமான அம்பாக என்ன செஞ்சாரு, அவர் என்ன செஞ்சார், பயன்படுத்தி அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். நீ என் தாசன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க யாரு, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல அநேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் நம்ம என்ன செஞ்சாரு, உயரத்திலே உன்னதத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அவரோடு கூட உன்னதத்திலே நம்ம என்ன செஞ்சிருக்காரு, உட்கார வைத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். நம்மை தேவன் தெரிந்து கொண்டான்னு பார்க்கிறோம். நம்மளா ஆண்டவரை தெரிந்து கொள்ள, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அருமையான தேவனை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா, நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக, ஒரு அம்பார வாசிக்கிறோம், நம்மளை உயர்த்தும்படியாக தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், நம்மை நல்ல வழியிலே நடத்தி உயர்த்தி மகிமைப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் வாழ்க்கையில உயர்வை காண முடியும். அடுத்த அப்போ 3வது காரியம் பார்க்குறோம். ஏசாயா 45:1-6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கோரேசு ராஜாவை பற்றி நாம் பார்க்குறோம். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது, என்ன சொல்றாரு, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் வலது கையை பிடித்து கொண்டு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி என்ன செய்வேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உனக்கு முன்னே போய் காரியங்களை, நான் கோணலான காரியங்களை செவைப்படுத்தி அதை சீர்படுத்தி நான் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த கோரேசு ராஜா ஆண்டவர் அறியாது இருந்தும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு நன்மை செய்தார்.
அதே போல இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எந்த காரியத்துல ஆண்டவர், நம்ம பிள்ளையுடைய திருமண காரியமா, படிப்பு காரியமா, நம்ம பிசினஸ்ல பண விஷயமா, எந்த காரியமா, வீடு கட்டுற காரியமா, எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாரு. உனக்கு முன்னே போய் கோணல் ஆணைகளை சரியாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர், ஏன்னா நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல அப்பாவா இருக்கிறார். நம்மை நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால எந்த தடையா இருந்தாலும் தடைகளை நீக்கி, அதுல வேதத்துல வாசிக்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிவிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். நீ அறியாதிருந்து என் நாம உனக்கு தரிச்சேன்னு சொல்ற. அப்போ பாருங்க, நம்ம ஏசப்பா நாம தரிக்கப்பட்டவர்கள், அவரோடு உடன்படிக்கை பிள்ளைகளாக இருக்கிறோம். உடன்படிக்கை பண்ணனால நாம் அவருடைய வாரிசாக, அவருடைய சுதந்திரவாளியாக, அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நாம் அவருடைய ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஒரு வீடு கட்டுற காரியமா அந்த 44 பின்பகுதியில் வாசிக்கும் போது, நீ அஸ்திபாரப்படு, கட்டப்படு, நிலைப்படு என்று சொல்வாயாகன்னு சொல்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றதை நம்ம சொல்லணும். வீடு கட்டணுமா, அஸ்திபாரப்படு, கட்டப்படு, நிலைப்படு என்று வேத வசனத்தின்படி நான் சொல்றேன். அதுக்கு வேண்டிய பணமோ பொருளோ ஆண்டவர் சொல்றாரு. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, எந்த தடையா இருந்தாலும் தடைகளை நீக்கி தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். நாலாவது காரியம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:19 வாசிக்கும் போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஆனா இவைகளை இதயத்திலே தேவன் என்ன செஞ்சார், ஆவியானவர் நமக்கு விளங்கப்படினார். ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். தேவனை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை தேவன் நமக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தி நம்முடைய காரியங்களை என்ன செய்வார், நமக்கு நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தாப்புல ஏசாயா 65 13-14 வாசிக்கும்போது இப்படியாக வாசிக்கிறோம். என் ஊழியக்காரர்கள் புசித்திருப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் குடித்திருப்பார்கள், என் ஊழியக்காரர் என்ன செய்வாங்க, கம்பீரித்து சந்தோஷத்தினாலே மகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஊழியக்காரன் சொல்வது ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா வாழ்ந்திருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அவங்க பெற்றோருடைய ஆலோசனையை கேட்கும்போது எந்த பெற்றோரும் தீமைக்காக எதையும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளுடைய நல் வாழ்வுக்காக, அவருடைய டீச்சருடைய ஆசீர்வாதத்துக்காக நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்ம பெற்றோருடைய ஆலோசனை கேட்கும்போது அந்த பிள்ளைகள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், நன்றாக இருக்கும். கடவுளுக்கு பயந்த பெற்றோர் நன்மையானதான் செய்வாங்க, ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டாங்க. அதுபோல நம்ம ஏசப்பா நமக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கடுத்தாப்புல பார்க்குறோம். உபாகமம் 32:9-14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம். என்ன செய்தார், பாலான நிலத்தின் வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உயர்த்தினார், அவனை கண்மணி போல பாதுகாத்தார். அருமையான தேவனின் பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சார், கண்டுபிடித்தார். இந்த பூமியில எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏசப்பா நாம தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்க கண்கள் திறக்கப்படாது. ஆனால் இன்னைக்கு நம்ம இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் கண்டுபிடித்தார். ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார்ன்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம உயர்த்துறார். வாழ்க்கையில சிறுமையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார். கீழாக்காமல் வேறாக்குவாய், வாழாக்காமல் தலையாவாய். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை உயர்த்துகிறார். அடுத்தாப்புல கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும்
நம்ம கண்மணி எப்படி நம்ம கண்ணை பாதுகாக்குதோ அதுபோல் ஏசப்பா நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் வைத்து மூடி பாதுகாக்கிறது போல தேவனுடைய உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அவரை செட்டை நிலையிலே தங்குவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதத்தில். அதுபோல் நம்ம உன்னதமான தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவருடைய ஆலோசனையை கேட்கும்போது நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார், நல்ல காரியங்களை நடத்துவார். 58:11 வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களிலும் என்ன செய்வார், உன்னை நினமுள்ளதாக்குவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை திருப்திப்படுத்தி ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக பார்க்கும்போது உபாகமம் 1:31-32 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு செல்வது போல தேவன் நம்மை சுமந்து செல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து நம்மை சுமந்து செல்கிறார். அவருடைய வசனத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை நடத்துவார். வேதத்தில் சங்கீதம் 48:19 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் போட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் கடைசி வரைக்கும் தேவன் நமக்கு பிரயோஜனமானவர்களை போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் பற்றி கொள்வோம், தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்போம். அவர் நல்வழி நம்மை நல்ல ஆலோசனை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.